श्री वैकुंठपतये नमः। प्रासाद ध्वज दंड मंडप महासौवर्ण पीठोल्लसत् प्राकारोत्तर हेम रत्न रुचिभिः जाज्वल्यमानो हरिः என்பது பாஞ்சராத்திராகமத்தில் வாக்கியம். இதில் பிராசாதம் என்பது எம்பெருமானுடைய திருமாளிகை, மூலவர் பெருமாள் எழுந்தருளி இருக்கக்கூடிய கர்ப்ப கிரகத்திற்கும் பிராசாதம் என்று ஒரு பெயர் உண்டு. அதாவது இதற்கு நம்முடைய சம்பிரதாயத்தில் இதற்கு கோவிலாழ்வார் என்று பெயர். இந்த கோவிலாழ்வார் திருமஞ்சனத்தை பற்றி நாம் தற்பொழுது இந்த காணொலியில் காண இருக்கிறோம். கோவிலாழ்வார் எம்பெருமான் மூலவர் எழுந்தருளி இருக்கக்கூடிய கர்ப்ப கிரகத்தில் நாம் எஸ்தே விதானம் யஜனம் த்ரயீமயா என்பதாக எம்பெருமான் மூலவர் பெருமாளுக்கு மேலாக விதானம் என்று ஒரு வஸ்திரம், ஒரு பட்டு வஸ்திரம் மேலே கட்டி இருக்க வேண்டும் என்பது சாஸ்திரம். இது சில சன்னதிகளில் சாத்தி இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். அப்படி இருக்கக்கூடிய சன்னதிகளில் அந்த விதானம், எம்பெருமானுக்கு மேலே இருக்கக்கூடிய வஸ்திரம், அந்த விதானத்தை நாம் அந்த கோவிலாழ்வார் திருமஞ்சனம், இந்த ஜேஷ்டாபிஷேகத்தை முன்னிட்டு கோவிலாழ்வார் திருமஞ்சனம் செய்யும் பொழுது அதை அவிழ்த்து அதை சுத்தம் செய்து மீண்டும் புதுப்பொடியுடன் சாற்ற வேண்டும். மேலும் கோவிலாழ்வாருக்கு விசேஷமான திரவியங்கள், அதாவது பச்சை கற்பூரம், திருமண் கட்டி, ஸ்ரீசூர்ணம், வசம்பு பொடி, பூலாங்கிழங்கு பொடி, இவை போன்ற திரவியங்கள் அனைத்தையும் சேர்த்து ஒரு சந்தனம் போன்ற கலவையை தயார் செய்து அந்த கோவிலாழ்வார் சுவரில், அந்த கர்ப்பகிரக சுவரில் அனைத்தையும் தடவி அது நறுமணம் கமழுவதாகவும் மேற்கொண்டு எந்த பூச்சிகளும் உள்ளே அண்டாதபடி செய்யும்படி செய்ய வேண்டும். இதற்கு தான் கோவிலாழ்வார் திருமஞ்சனம் என்று பெயர். இது மிகவும் சிறப்பானது. இப்படி செய்வதனால் எம்பெருமான் சன்னதியும் பொதுப்பொலிவுடன் காணப்படும், எந்த விதமான பூச்சிகளும் அண்டாது நாமும் அனைவரும் சௌக்கியமாக எம்பெருமானுடைய பரிபூர்ண கிருபையை பெறுவோமாக. ஸ்ரீ வைகுண்டபதயே நமஹ.